ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று யூஎஸ் ஆயில் எந்த மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, நமக்கு ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில், அதாவது பையர்ஸ் கொஞ்சம் மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ ஈவினிங்க்கு மேலே இந்த சீஸ்ஃபயர் நியூஸ்னால நமக்கு அகைன் க்ரூட் ஆயில் கீழே இறங்கி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் யூஎஸ் ஆயில் கீழே இறங்கி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு $98, அதுவுமே கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு மண்டே எல்லாம் ஒரு $112 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ $98 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. WTI க்ரூடும் பார்த்தீங்க அப்படின்னா $87.81 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக இன்னும் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று ஈரானோட அதிபர் முஸ்தபக் காமனி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊரில் இருக்கிற மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஈரான் இனிமேட்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை அவங்க பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ பேச்சுவார்த்தைங்கிறது நல்ல முன்னேற்றமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறாரு. இதன் மூலயமா நமக்கு நிஃப்டி எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு சப்ளை நியூஸ் தான். நமக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சப்ளை நியூஸ் தான். மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது மட்டும்தான் சப்ளை நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னொரு சப்ளை நியூஸுமே இருக்கு. அது என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகிற இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரோஸ் பை 2.3 மில்லியன் பேரல்ஸ் இந்த வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2.3 மில்லியன் பேரல்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்னாலே நமக்கு அதுவுமே சப்ளை நியூஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நியூஸ்னால கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8707 நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட் ரெசிஸ்டன்ஸாக பார்க்காம ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த இடத்துல நமக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணோன்னே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் விழுந்துருதுங்க, ஒரு பிரேக் அவுட் விழுந்த உடனே நம்ம பை சைடு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ட்ரேடை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம பை சைடு போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செல் பண்ணுறீங்க, இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணோன்னே ஒரு செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு அந்த ட்ரேடை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஒன்று டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஹிட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் பை சைட் பிரேக்கர் கொடுத்தது அப்படின்னா பை சைடுக்கு டர்ன் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஒரு சில டைம் ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைம்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. நமக்கு க்ரூட் ஆயில் சப்ளை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நியூஸ் வந்திருக்கு. ஒன்று ஈரானோட நியூக்ளியர் சீஸ்ஃபயர் நியூஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவோட ஏபி எஸ்டிமேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்ப 8403 நமக்கான செல் சைட் பிரேக் அவுட் பாயிண்ட். நான் சப்போர்ட் இது வரைக்கும் ட்ரா பண்ணலை. ஏன்னா நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறனால சப்போர்ட் ட்ரா பண்ணேன். நான் ஈவினிங் வீடியோவில் சப்போர்ட் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பிரேக் அவுட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸுக்கெல்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரூட் ஆயில். ஓகேங்களா? ஸோ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸும் நமக்கு இந்த இடம் தான் பிரேக் அவுட் பாயிண்ட். அதாவது பிரேக் அவுட் பாயிண்ட்டு. ஸோ 271.4 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக கீழே இறங்கும். இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக பார்த்துட்டு நம்ம எப்படி க்ரூட் ஆயில ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை சைட் பிரேக் அவுட் எடுக்கிறோமோ சேம் தான் இந்த இடமும். ஸோ 271.4 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக ட்ரை பண்ணுங்க. ஸோ பிரேக் அவுட் எடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் நமக்கு க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் கிட்டத்தட்ட ஒரு $116 கோல்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டு ரெக்கவரி ஆயிடுமா பெரிய அளவு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்க போகிற இடம் எது அப்படின்னா இந்த ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது $4656 தான் கோல்டோட ரீடெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் செல்லிங் ஆகக்கூடிய இடம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ கோல்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம்.
ஸோ கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1,43,434. ஸோ நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதோட 1,43,434 வரைக்கும். ஸோ அதே மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணால் 1,30,695 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கண்டிஷன் தான். சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 2,39,866. அதே மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணால் 2,04,769 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1130. ஸோ இந்த இடம் வந்தால் அகெயின் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் இருக்குது. ஸோ காப்பர் வந்து இன்றைக்கி வந்து அன்பிரடிக்டபிள் கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேட்டர்னுங்கிறது இன்னுமே வரல. ஒரு ஒன் டே கேண்டில் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டச் பண்ணிவிட்டு நமக்கு கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு கிரீன் கலர் கேண்டில் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வேணால் ட்ரை பண்ணலாம். 1130ங்கிறது காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எம்சிஎக்ஸ் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ கிஃப்டி நிஃப்டி இந்த நியூஸ் மூலயமா, இந்த சீஸ்ஃபயர் நியூஸ் மூலயமா நமக்கு வந்து ஒரு 156 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் நெகட்டிவ் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. மறுபடியும் ஏதாவது இதுக்கான நியூஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஈரான் சைட்லேருந்து இவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், அந்த ஆஃபீஸர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸர்ஸ் கூட உட்காந்து இந்த சீஸ் ஃபயரை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இப்போவும் இஸ்ரேல் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 month சீஸ் ஃபயர் வந்து ஸ்டாப் பண்ணி, அதாவது 1 month வந்து போர் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கூட வாலட்டிலிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ப்ராப்பராக வந்து என்ன சொல்றது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி வேர்ல்டு சார் என்ன பண்ணுது அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும் 0.24% வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. நமக்கு எப்படி வந்து நமக்கு கிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒரு வாலட்டிலிட்டி எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? 4,284.12 ஒரு 10 பாயிண்ட் வந்து எம்எஸ்சி வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க. நேத்தோட ஏடிஆர் வேல்யூனா என்னங்கிறது நான் யூடியூப்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல என்னோட வீடியோஸ் இருக்கும். ஸோ அதில் போய் வாட்ச் பண்ணுங்க. ஏடிஆர் வேல்யூனா என்னன்னு தெரியும். ஸோ ஏடிஆர் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நெகட்டிவ்னு கிடையாது, பட் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. அதாவது ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க், விப்ரோ, ரிலையன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படி ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து -0.6. ஸோ ஓவராலாக கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பனில் இருக்குது. பட் நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ்ல ஒரு 155 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. அதுக்குள்ளார ஏதாவது நெகட்டிவ் இன்னும் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கீழே இறங்கினா வேணால் நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கலாம். இல்லைனா ஒரு கேப் அப் ஓப்பனிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.